Hello guys, in the video la நம்ம section 8 of RTA Act ல இருந்து தான் பார்க்க போறோம். So previous upload பண்ண இந்த வீடியோல section 7 வரைக்கும் பார்த்திருந்தோம். அதுல RTA அப்ளை பண்ணனும்னா என்னென்ன மாதிரி rules and regulations processலாம் இருக்குது அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். So அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. and இதுக்கான நோட்ஸ்மே வந்து நம்ம Telegram சேனல்ல இருக்கு. So இந்த வீடியோல section 8 ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். and section 8 ல என்ன சொல்றாங்க அப்படினா exemptions பத்தி சொல்றாங்க. அதாவது என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் RTA ல கேட்டிருந்தாங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டி பர்சன் வந்து தர தேவையில்லை அப்படின்றதுக்கான certain rules and regulation and certain topicsலாம் வந்து இந்த section 8 ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் சாவரனிட்டி, அதாவது இந்தியன் ஆர்மி ரிலேட்டடாவோ இல்லை நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது இந்தியாவோட செக்யூரிட்டியோ இல்லை சாவரனிட்டியோ அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டாங்க, RTA போட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி பர்சன் வந்து தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 8ல் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து லீகலி ரெஸ்ட்ரிக்டட் இன்ஃபர்மேஷன், அதாவது certain type of இன்ஃபர்மேஷனை கோர்ட்டோ இல்லை ட்ரிபியூனலோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பப்ளிக்கு தெரியக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து நம்மளால் வந்து RTA போட்டு வாங்க முடியாது. சப்போஸ் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்டாக ஆகிடும். ஸோ அதுவுமே கொடுக்கக்கூடாது. அண்ட் வந்து பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், ஸோ இதில் என்னென்னா certain டைப் ஆஃப் டிஸ்கஷன்லாம் பார்லிமெண்ட்டில் நடக்கும்போது அதெல்லாம் வந்து பப்ளிக் வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. ஸோ பப்ளிக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் ஒரு ரூல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து நம்மளால் வந்து RTA போட்டு வாங்க முடியாது. லைக் பார்லிமெண்ட்டில் நடக்கிற விஷயங்களையோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் நடக்கிற விஷயங்களையோ நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது RTA போட்டு அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 8ல் சொல்கிறாங்க. அது வந்து கான்ஃபிடென்ஷியல் கமர்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது அவங்களோட ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்டையுமே வந்து நம்மளால் RTA போட்டு தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபிடிஷியரி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா நம்பிக்கையான ஒரு உறவு அப்படி இருக்கும்போது அந்த உறவை யூஸ் பண்ணி அந்த ஃபிடிஷியரி ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எது வரைக்கும் அப்படின்னா அன்லெஸ் இட்ஸ் டிஸ்க்ளோஷர் இஸ் கன்சிடர் நெசசரி ஃபார் த கிரேட்டர் பப்ளிக் குட். ஸோ ஒரு பப்ளிக்கே வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்குமே எக்ஸம்ஷனுக்கு ஒரு எக்ஸம்ஷனாக இந்த சப்செக்ஷன் 5ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃபாரின் கவர்மெண்ட். ஸோ ஃபாரின் கவர்மெண்ட் கிட்டேருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளால் RTA போட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அண்ட் சேஃப்டி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் கேபினட் பேப்பர் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்மளால் RTA போட்டு தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 8ல் வந்து certain டாபிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கு உட்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்மளால் வாங்க முடியாது. அண்ட் 10th பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்மளால் RTA போட்டு வாங்க முடியாது. அவருக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அண்ட் அவருக்கு வந்து எவ்வளோ அவர் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து RTA போட்டு வாங்க முடியாது. அன்லெஸ் அது எது வரைக்கும் அப்படின்னா சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷனால் ஒரு பெரிய பப்ளிக் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ பப்ளிக் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளால் அந்த டீட்டெயிலுமே வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் ஓல்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ மேலே சொன்ன எந்த எக்ஸப்ஷனுமே வந்து பொருந்தாது. எப்போ அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவர் கேட்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது 20 இயர்ஸ்க்கு பேக் இருக்கும்போது. ஸோ இப்போ கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருக்குது, அதாவது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸம்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸப்ஷனாக வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஓவர்ரைட், அதாவது டிஸ்பைட் தீஸ் எக்ஸம்ஷன்ஸ் இஃப் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன் டிஸ்க்ளோசிங் த இன்ஃபர்மேஷன் ஓவர்வெயிட் த ஆர்ம் தட் வுட் ரிசல்ட் ஃப்ரம் த டிஸ்க்ளோஷர். அதாவது மேலே சொல்லப்பட்டிருந்த எந்த ஒரு எக்ஸப்ஷனுக்கு உட்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷனுக்கு பப்ளிக்கோட வெல்ஃபேர் இல்லை பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்கும்போது கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் செட் ஆஃப் பீப்புளுக்கு இல்லை பப்ளிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து அடுத்த விஷயங்கள் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட எந்த ஒரு எக்ஸம்ஷனும் அப்ளை ஆகாது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 8ல் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதாவது நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் ஒரு வேளை ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருந்தாலோ இல்லை வந்து லீகலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலோ இல்லை பார்லிமெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலோ இல்லை கமர்ஷியல் இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலோ இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு டீலிங் இல்லைனா வந்து ஒரு கேபினட் பேப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு
கோர்ட்டில் நடந்துருக்க ட்ரையல் ரிலேட்டடாக இருக்கிற பேப்பர்ஸ், இல்லைனா வந்து ஒரு பர்சனல் நபரை பற்றி, ஒரு தேர்ட் பார்ட்டியை பற்றி ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை கேட்டாலோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 8 சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் தான், எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதில் நீங்கள் ஃபர்தராக என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமிஷன்ஸ்க்குமே எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா, இந்த ரீசன்ஸை தாண்டி பப்ளிக்கோட வெல்ஃபேர், அது பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாம்ஷன்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது அப்படின்றதுமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து செக்ஷன் 10 ஆஃப் த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் பண்ணுறாரு அண்ட் அவர் கேட்குற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பார்ட்லி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் பார்ட்லி வந்து எக்ஸாம்ப்டட் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இப்போ ஒரு 100% இருக்குது அப்படின்னா 50% வந்து எக்ஸாம்ஷன். அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷனை அவருக்கு கொடுக்கலாமோ அதை மட்டும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து அவர் வந்து கேட்டதில் பார்ட்லி வந்து எக்ஸாம்ஷன் அப்படின்றதுக்காக அவர் கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த வித அர்த்தமே இல்லை. ஸோ எதெல்லாம் வந்து கொடுக்கலாமோ அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 10 டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. அண்ட் செக்ஷன் 12 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பற்றி சொல்கிறாங்க, சிஐசி. ஸோ இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் இந்த ஆர்டிஓட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்குதா, ஸோ பீப்புளுக்கு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டான டைமில் போய் சேருதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது தான் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட ஒர்க்கு. ஸோ இவங்க வந்து செக்ஷன் 15 வந்து ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த செக்ஷன் 15 சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்டிஐ ரிலேட்டடாக இருக்கிற மேட்டர்ஸ்லாம் கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது இந்த ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட டியூட்டி. அண்ட் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டின் ஹையரார்ச்சி இருக்கும். ஸோ லைக் வந்து சீஃப் அண்ட் வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி அதில் செட்டின் ஹையரார்ச்சிலாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த அப்பீல் ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் அண்ட் இந்த ஒருவேளை டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட ஒரு மெயினான டியூட்டி. அண்ட் செக்ஷன் 19 பார்த்தீங்க அப்படின்னா அப்பீல் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கரெக்டாக சேரலனாலோ இல்லை ரெஸ்பெக்டிவ் டைமுக்குள்ளே வந்து சேரல அப்படின்னாலோ நம்ம ஒருவேளை ரிஜெக்ட் ஆனாலோ நம்மளோட அப்பீல் அப்படின்றது இனிஷியல் அப்பீல்ன்றது சீனியர் பிஐஓ கிட்ட போகும். அதாவது வந்து இப்போ ஒருவேளை நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோம் அண்ட் நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நேஷனல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட நம்ம வந்து இனிஷியல், அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல் அப்படின்றது போகலாம். அண்ட் அதுக்கான டைம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிருக்கணும். அண்ட் தென் வந்து செகண்ட் அப்பீல் அப்படின்றது வந்து சப்போஸ் நேஷ்னல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுத்த அவர்கிட்ட போயுமே ரிஜெக்ட் ஆகிடுது, இல்லை அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேயுமே வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்டேயோ இல்லை ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்டேயோ வித்தின் 90 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கான அப்பீலை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செகண்ட் அப்பீல். சப்போஸ் இதுலேயுமே வந்து நமக்கான விஷயங்கள் கிடைக்கல, நம்மளோட ரைட் வயலேட் ஆகிடுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் நமக்கு இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யூஸ் பண்ணி ஆர்டிகல் 32 இல்லை ஆர்டிகல் 226 ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை டேரெக்டாக நம்மளால் அப்ரோச் பண்ணி நமக்கான ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த அப்பீல் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இது சொல்கிறது செக்ஷன் 19 ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அண்ட் செக்ஷன் 20 வந்து ஃபைனலாக வந்து பெனால்ட்டியை பற்றி சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து நம்ம கேட்ட விஷயங்களை தரலை, இல்லை பில் ஃபுல்லாக டினைல் பண்ணுறாரு, எந்தவித ஒரு ரீசனபிள் காசும் இல்லாமல், இல்லை அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாரு, நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பெனால்ட்டியாக பர் டேக்கு 250 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு தரலை, இல்லை டியூ டேட்டை தாண்டி போகுது அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்குமே வந்து 250 rupees வந்து ஃபைனாக இருக்கும். அண்ட் வந்து கேப்டு, அதாவது மேக்ஸிமம் லெவல் அப்படின்றது வந்து 25,000 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. பர் டேக்கு 250 அண்ட் மேக்ஸிமம் வந்து 25,000 வரைக்கும் பெனால்ட்டி அமௌண்ட் இம்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து அவர் மேலே வந்து டிசிப்ளினரி ஆக்ஷனுமே வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 20. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஐ ஆக்டில் இருக்கிற சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அண்ட் எக்ஸாம் பர்பஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் சேனலுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.